நம்முடைய வாழ்க்கையை யோசிப்போம். நாம் யாரை இறுக்கமாக பிடித்திருக்கிறோம், யாரை இறுக்கமாக பிடிச்சிருக்கோம். ஆலயத்துக்கு வருகிற போது கடவுளை இறுக்கமாக பிடிச்சிக்கிறோம். ஆனால் ஆலயத்துக்கு வெளியே போன போது நாம் யாரை அதிகமாக நம்புகிறோம்? நமக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் என்பதை நாம் அதிகமாக நம்புகிறோம். மனிதர்கள், நம்முடைய பணம், நம்முடைய அறிவு, நம்முடைய செல்வாக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதைத்தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன். கோலியாத்து அவன் யாரை நம்பி வந்தான்? இஸ்ராயேல் மக்களை தன்னுடைய படையை வைத்து அழித்துவிட வேண்டும் என்று அவன் யாரை நம்பி வந்தான்? தன்னை நம்பி வந்தான். தன்னுடைய போர் திறமையை நம்பி வந்தான். தன்னுடைய உடல் பலத்தை நம்பி வந்தான். தன்னுடைய ஆயுதங்களை நம்பி வந்தான். தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய படை வீரர்களை நம்பி வந்தான். வந்து சவால் விட்டான். ஆனா அவனுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் வந்தான். யாரு? தாவீது. அவன் சொல்லுகிறான், நான் என்னுடைய படை கருவிகளோ அல்லது போர் பயிற்சியோ அதெல்லாம் நான் நம்பி வரல. ஏன்னா அது என்கிட்ட இல்லவும் இல்லை. நான் யாரை நம்பி வருகிறேன்? நான் ஆண்டவரை நம்பி வருகிறேன். பிரியமானவர்களே, தன்னை நம்பி வந்தவன் ஜெயிச்சானா? ஆண்டவரை நம்பி வந்தவன் ஜெயிச்சானாங்க?